அன்பானவர்களே, இயேசு வந்திருக்கிறார் ஊழியத்தை இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற ஒரு செய்தி சிலுவை குறித்து. சரியா? சிலுவைன்னா இயேசு சாமி சுமந்த சிலுவை இல்லை, இயேசு உபதேசித்த சிலுவை, இயேசு பிரசங்கித்த சிலுவையை நம்ம கேட்க போகிறோம். கவனிங்க. காட் பிளஸ். இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, சிலுவை குறித்து இயேசு பிரசங்கித்த காரியம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 10:38 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இது இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பிரசங்கித்த காரியம். அவர் சுமந்த சிலுவை அல்ல, அவர் பிரசங்கித்த சிலுவை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் முடியவே முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனால் பாருங்கள், பைபிள் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாவற்றும் கர்த்தர் முடிவு கட்டுவார். ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்துதல்ல, உபத்திரவத்தின் குகையில் உங்களை தெரிந்து கொண்டேன். இது என்ன தன் சிலுவை? அப்போ இந்த வசனத்தை முன்னாடி நம்ம தியானித்தோம் அப்படின்னா, என்றைக்குமே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அந்த முழு அதிகாரத்தையும் தியானிக்கணும். அப்போவும் ஒரு தெளிவு உங்களுக்கு வரல அப்படின்னா முந்தின அதிகாரம், அதுக்கு அடுத்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும்? தியானிக்கணும். இப்போ இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பூமியில் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்கிறேன். இதை படித்த உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்கும். ஆரம்பத்தில் எனக்குள்ளெல்லாம் ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சமாதான பிரபு அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை முன்னோட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இயேசு மலை பிரசங்கத்தில் அவர் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எப்படினில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேங்கிறார். இன்றைக்கி குடும்பங்கள் இப்படிப்பட்ட பிரிவினைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆனால் இது யாருக்கு உபதேசம் பண்ணது அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்கணும். யாருக்கு, எந்த இடத்துல இயேசு பிரசங்கித்தார் அப்படின்னா, முதலாவது வசனம் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து. ஆண்டவர் இந்த உபதேசம் சீசர்களுக்கு பேசினது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பிரசங்கம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறது சீசர்களுக்கான செய்தி. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தகப்பனையா தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவரை விட உலகத்தில் யாரை நேசிச்சிங்கனாலும் தேவனுக்கு பாத்திரவானாக இருக்க மாட்டீங்க. இப்போ சீசர்களாய் வந்துட்டோம் அப்படின்னா, இயேசுவை பின்பற்ற வந்துட்டோம் அப்படின்னா சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். உலகத்திலேயே எனக்கு ஆண்டவரை பிடிக்கும்னு எல்லாரும் சொல்லுவோம். அதுக்கு பிறகுதான் மற்றவர்களை நம்ம நேசிக்கணும். வேதம் சொல்கிறது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் ஆண்டவரை பின்பற்ற விரும்பினார் நம்மை நாமே வெறுக்கிறவர்களாக இருக்கணும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் இதை தான் நம்மோடு பேசுகிறார். உலகத்தில் ஏசப்பா பிடிக்கும்னு சொல்லுவோம், அம்மா அப்பாவை பிடிக்கும் சொல்லுவோம். ஆனால் உண்மையில் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ தன்னையே வெறுக்கிற ஒரு அனுபவம் அப்படின்னா, எனக்கு என்ன பிடிக்காது அப்படி இல்லை. உலக ஆசை பாசங்களுக்கு நம்மை வெறுக்கணும். உலக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ இயேசுவை பின்பற்ற வர விரும்பினால் நம்மை நாமே வெறுக்கிறவர்களாக இருக்கணும். நம்மை நாமே வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அவன் அதை செய்கிறான், இதை செய்கிறான், அதை செய்கிறான், நானும் செய்வேன், அப்படி செய்யக்கூடாது. நம்மை நாமே வெறுக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். இந்த இடத்துல ஏசாமி எதற்காக சொல்கிறார்? ஏசாமி சிலுவையில் போகிறத குறித்து சீசர்களோடு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறிக்கக்கூடாது, நீங்கள் மறிக்கக்கூடாதுங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்பா மனுஷனுக்கு ஏற்றபடி நீ சிந்திக்கிற, தேவனுக்கு ஏற்றபடி நீ என்ன செய்யலை? சிந்திக்கலை. ஆண்டவருக்காக வாழவும் ரெடியாக இருக்கணும், ஆண்டவருக்காக மறிக்கவும் ரெடியாக இருக்கும். மிஷினரிமார்கள் நினைத்து பாருங்கள், அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க? இழந்தார்கள். பேட்ரிக் ஜாஸ்வான்னு சொல்கிறாங்க,
ஒருவேளை உலகத்தில் நிறைய காரியத்தை பெற்றுக்கொண்டவர்களை உலகம் கொண்டாடும். நான் நிறைய ஊழியர்களுடைய சாட்சிகள் கேட்டிருக்கிறேன். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செருப்பு கூட எங்ககிட்ட வாங்க பணம் இல்லை, ஷூ வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு வந்தவங்க இன்றைக்கி BMW காரு, ஆடி கார், அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வசதியாக வாழ்ந்தவங்க, வெளிநாட்டு மிஷினரிகள்லாம் பாருங்கள், வசதியாக வாழ்ந்தவங்க அவங்க நாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறதற்காக எல்லாவற்றையும் இழந்து வந்தாங்க. அவங்களுடைய சொத்துக்கள், சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்தார்கள். ஒருவேளை உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களை உலகம் கொண்டாடும், ஆனால் உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்தவர்களை பரலோகம் கொண்டாடும். அதான் சிலுவை சுமக்கிற அனுபவம். இயேசு பிரசங்கித்த சிலுவையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏசாமி சுமந்த சிலுவை அல்ல, அவர் சிலுவை குறித்து ஆண்டவர் பிரசங்கித்த காரியம். இன்னும் கூட நான் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மார்க்கு 10வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவா. அவன் மிகப்பெரிய பணக்காரன், அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், ஏசாமியை சந்திக்கிறதுக்கு வரான். அவன் பின்னாடி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தேன் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் பாருங்கள் அவன்கிட்ட சொல்கிறார், நீ பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கற்பனைகளை கை கொள்ளுங்கிறார். அவன் சொல்கிறான், சிறு வயதுலேருந்து இது எல்லாத்தையும் கை கொள்கிறேன், உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு எப்படி தான் நான் ஒரு முறை ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய மிஷினரியாக பீகார் போக ரெடி, குஜராத் போக ரெடி, எல்லாம் ரெடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிரசங்கித்து ஒன்று. அப்போ ஆண்டவர் பேசினார், உனக்கு உண்டான வீட்டை, காரை, பைக்கை, ஃபோனை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு. அப்போ நான் சொன்னேன், அப்பாலே போ சாத்தானேன்ட்டேன். இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசினா தான் ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினா அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறதே இல்லை. இங்கே பாருங்கள், இவனும் துக்கமுகமாக என்ன செஞ்சிட்டான், திரும்பி போயிட்டான். பாருங்கள் ஆண்டவருடைய பாலிசி எப்படி இருக்கு பாருங்கள். இவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய பணக்காரன். இவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போயிடுவான். பாருங்கள், அப்படி இழந்து போன பிறகு அவன் தரித்திரர் ஆயிடுவான். அவன் எல்லாத்தையும் விற்று கொடுத்தா என்ன ஆவான்? அதே நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறவன்ட்ட வாங்கி இல்லாதவன் கொடுக்குற ஒரு ஆண்டவர், நல்ல பாலிசி இல்லை. அதே ஒருவேளை இவன் துக்கமுகமாக போகாமல் ஆண்டவர் சொன்னபடி எல்லாத்தையும் ஏழைகள் கொடுத்துருந்தா என்ன ஆகிருப்பான் பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு அப்படி தான் என்ன செஞ்சான், கொடுத்தான். யோபு அப்படி செஞ்ச உடனே என்ன நடந்துச்சு, அவன் ரெட்டிப்பாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்லார், இழந்து போன தேடவன் ரட்சிக்கமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவன் இழந்து போனதை தேடவ ரட்சிக்கமே ஏசாமி வந்திருக்கிறான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 9:23 பாருங்கள், தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு இயேசு சாமியை பின்பற்ற விரும்புனீங்க அப்படின்னா அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், பின்பற்றணும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அனுதினமும். சரி, எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி வைத்திருக்கிற சிலுவையை சுமக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படணும். டெய்லி ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். அதனால் அந்தந்த நாளுக்கு அதனந்தன் பாடுகள் போதும். அதனால் ஃப்யூச்சரை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பாடுகள் இருக்கோ, என்ன வார்த்தைகள் இருக்கோ, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க, அதை நீங்கள் பின்பற்றுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், தருவார். அது மாத்திரமல்ல, நான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் அது எப்படி இருக்குமா, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குமா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும். இப்போ சிலுவை பற்றிய உபதேசம் நிறைய கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. நிறைய பேர் இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா இயேசுவே சிலுவையில் அடித்து தொங்க விட்டாங்களே, இயேசு கையில் ஒரு கன்னோ, ஒரு அருவாவோ, ஒரு ஈட்டியோ இல்லை அப்படின்னு ஆக்க துருத்திக்கிட்டு அப்படின்லாம் ஆண்டவர் இருந்தார்னா அதை பார்த்து நிறைய பேர் பயந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஆண்டவரை பார்த்தா சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு மாதிரி பாவப்பட்ட ஒரு காரியமாக தான் ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னவென்றால் பாருங்கள், சிலுவையை பற்றி அந்த உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவ பலனாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது சிலுவையில் என்ன செய்யணுமா, மறிக்கணும்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட ஆயிலும் பிழைத்திருக்கேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், நம்முடைய பழைய வாழ்க்கை சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். பாருங்கள், பழைய வாழ்க்கைக்கு மறித்து புதிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? பிறக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதிதில் யாராவது என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா, பழைய மாதிரி இருந்தேன், காலேஜில் ஒன்று அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுவேன். ஆனால் ஒரு முறை ஒரு சாருடைய பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். பாருங்கள், அவர் பிரசங்கிக்கும் போது சொன்ன ஒரு காரியம், அவர் ஆசிரியை சேர்ந்த ஒரு திராட்சை பழத்தோட்டம் கிறிஸ்டோபர் சார் அவர் பிரசங்கிக்கும் போது சொன்னார், இன்னும் யாரும் இப்படி மிரட்டிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் சரியாக சாகலை. இப்போ நம்ம பழைய சுவாபங்களுக்கு பழைய பாவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள மறித்து உயிர் தள்ளணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கொலோசியர் 2:15 பார்த்தீங்கன்னா, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்கள், சிலுவையில் ஆண்டவர் பேசின 7 வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்ததுன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, எல்லா பிரச்சனைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கட்டினார். இன்றைக்கி அப்படிப்பட்ட முடிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கட்டுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல 7 வார்த்தை பிரசங்கிக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று தான் நான் பிரசங்கித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு தான் பிரசங்க ஊழியமே ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இடங்களில் தேவனுடைய பெரிய கிருபையினால் பிரசங்கிக்கிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். காரணம், அன்றைக்கு முடிந்தது என்று தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஆரம்பம். இப்போ பழைய வாழ்க்கைக்கு முடிந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு நிமிடம் நம்ம தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்களை செய்யுங்க. தேவன் நாம மகிமைப்படட்ட. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவன் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சிலுவையை சுமங்க, இயேசுவை பின்பற்றுங்க. காட் பிளஸ் யூ.